அடுத்தடுத்த தோல்விகளால் துவண்டு போயிருக்கும் காங்கிரசுக்கு புத்துணர்வூட்டும் வகையில் செயல் திட்டத்தை உருவாக்க சோனியா, ராகுல் திட்டமிட்டுள்ளனர். லோக்சபா தேர்தலில் படுதோல்வியடைந்த காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் நடந்த சட்டசபை தேர்தல்களிலும் தோற்றது. தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருக்கும் காங்கிரசுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் மூத்த தலைவர்களுடன் துணைத் தலைவர் ராகுல் கடந்த மாத இறுதியில் தீவிர ஆலோசனை நடத்தினார். ராகுலை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா, அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள், மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கட்சிக்கு எந்தெந்த வகையில் புத்துணர்வூட்டுவது என்பது குறித்து மாநில நிர்வாகிகளுடன் கலந்தாலோசிக்கும்படி சோனியா அறிவுறுத்தியுள்ளார். கட்சி தொண்டர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு தங்களது கருத்துக்களை பிப்ரவரி இறுதிக்குள் கட்சி தலைமைக்கு அளிக்க வேண்டுமென சோனியா கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கருத்துக்களின் அடிப்படையில் மார்ச் மாதத்தில் நடக்கவுள்ள அகில இந்திய காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் கட்சியை வலுவூட்டுவதற்கான செயல் திட்டம் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசிய ராகுல் கட்சி பொதுச் செயலாளர்களுடனும் தனியாக ஆலோசித்தார். அப்போது காங்கிரஸ் எப்போதும் சிறுபான்மையினரை பற்றியே பேசுவதாகவும், இந்துக்களை பற்றி கவலைப்படுவதில்லை எனவும் மக்களின் மனதில் பதிந்துள்ள கருத்தை மாற்றியமைத்து நடுநிலை இந்துக்களின் ஓட்டுகளை மீண்டும் பெறுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டுமெனவும் பல தலைவர்கள் ராகுலிடம் கூறியுள்ளனர். அதேபோல சாதிய கட்சிகளிடம் இழந்த தலித், இதர பிற்பட்டோர் ஓட்டுகளை காங்கிரசுக்கு மீண்டும் உறுதி செய்வதும் அவசியம் எனவும் ராகுலிடம் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கட்சிக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக நாடு முழுக்க பாத யாத்திரை மேற்கொள்ள ராகுல் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதை காங்கிரஸ் தலைமை உறுதிப்படுத்தவில்லை.